நம்பிக்கையை இழக்காதீர்கள். என்ன நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதீர்கள். நடக்க வேண்டியதெல்லாம் அடுத்தடுத்த நேரத்தில் நடக்கும் விஷயங்களில் மனதை காயப்படுத்தி விட்டு மன்னித்து விடு என சொல்வது சிலருக்கு வார்த்தையு, ஆனாலந்த ஒரு வார்த்தைக்கு பின்னால் யாரோ ஒருவர் கழித்த இரவுகளும் சிரிக்க மறந்த நாட்களும் சொல்ல முடியாத வலிகளும் புதைந்திருக்கின்றன. எல்லோரிடமும் அன்பாக பழகுவது எப்படி என இறைவனிடம் கேட்டேனது, எனக்கே தெரியாது என இறைவன் கூறினார். இப்படிதான் பெரும்பாலும் எல்லோரிடமும் அன்பாக இருப்பது ஆபத்தை தரும் அளவோடு பழக அன்பு நிலைக்கும். கல்யாணத்துக்கு முன் அப்பாவிடம் அன்பாக இருக்கும் பெண் கல்யாணத்துக்குப் பின் தாயிடம் அனுசரணையாக இருப்பார். ஏனெனில் அவளும் இந்த வயதை கடந்து வந்தவள்தான். நமக்கு பிடித்தவர்கள் நம்மை விட்டு விலகிவிட்டால் அவர்களை தேடிப் போகாமல் உங்களை மதிப்பவர்கள் இடம் சந்தோஷமாக இருங்கள். ஒரு நேரத்தில் நீ வேண்டாம் என சென்றவர்கள் பினானால் நீ வேண்டும் என தவிப்பார்கள். கட்டிய மனைவி உயிரோடு இருக்கும் வரை தான் கணவன் ராஜா. மனைவி இல்லை என்றால் மனைவிக்கு மதிப்பில்லை. கணவன் இழந்து மனைவி வாழ முடியும், மனைவி இழந்து கணவன் வாழ முடியாது. எனவே நாம் அடுத்தவரிடம் பேசும் வார்த்தைகள் அவர்கள் கவலைகள் வலிகளை மறக்கும் சக்தியாக இருந்துதானும் முன் நேரி சுற்றி உள்ளவர்களையும் முன்னேற செய்து சந்தோஷமாக